இன்னைக்கு பாத்தியா நானே என் பர்த்டே மறந்து போய் தூங்கிட்டு இருக்கேன். அதனால என்னங்க, உங்க பிறந்த நாளை நான் ஞாபகத்துல வச்சிருக்கேன், அது பத்தாதா? இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நமக்கு மாமா இருக்காக, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உதவிக்கு ஓடி வர்றதுக்கு ஏரியா மக்கள் இருக்காக, வேற என்ன வேணும்? எல்லாமே சரிதான், பட் ஏங்க, வாழ்க்கையில மேடு பள்ளம் இருக்கிறதும் ஒரு விதத்துல நல்லது தாங்க. வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யமே இருக்காது. ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது சந்தோஷத்தோட உண்மையான மதிப்பு நமக்கு தெரிய வரும்ல. ஒரு கஷ்டம் வந்தா பரவாயில்ல, வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு. மாப்பிள்ள ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அடுத்த பிறந்த நாள்ல பாருங்க எவ்வளவு சிறப்பா இருக்க போகுதுன்னு. அப்படி சொல்லுங்கண்ணே. சரி வள்ளி, மாப்பிள்ள சந்தோஷப்படுற மாதிரி நல்ல கிஃப்டா கொடு. ஓ மாமா, தேங்க்யூ. என்னங்க அப்படி பாக்குறிய? நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்பவுமே என் பக்கத்துல இருக்கணும் வள்ளி. இருப்பேங்க. நான் எங்க போக போறேன்? நான் பல தடவை நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நீ பண்ணாத தப்புக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணி பேசியிருக்கேன். வேணாங்க, நீங்க என்ன வேணும்னு அப்படி பேசுனீங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சது, அதனால அப்படி பேசுனீங்க. அத போய் எதுக்குங்க இப்ப நல்ல நாள் அதுமா பேசிக்கிட்டு? பாசங்கிறது மனசுல மட்டும் வச்சுக்கிறது இல்லை, அதை வெளியவும் காட்டணும். நீ மட்டும் எப்பவுமே என் மேலே இருக்கிற பாசத்தை வெளியே காட்டிகிட்டே இருந்திருக்க. நான் தப்பு பண்ணாலும் சரி பண்ணாலும் என் கூட நின்றுருக்க. ஆனால் நான் அப்படி இல்லையே, கண்டபடி திட்டியிருக்கேன், சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்க உனக்கு. அதெல்லாம் இப்போ புரியும் போது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா ஒருத்தவங்க கோவத்தை காட்டினா கூட அதுல இருக்கிற அன்பு தெரியும். புரியலன்னா அவங்க அன்பு காட்டினா கூட நமக்கு புரியாது. நீ என்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டனால தான் நான் கோவப்படும் போதெல்லாம் அதில் இருக்கிற அன்பு உனக்கு புரிஞ்சுது. எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நீ காட்டிட்டு இருந்த அன்பு எனக்கு புரியாமல் போச்சு. ஏங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ரொம்ப கேவலமாலாம் உங்ககிட்ட நடந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். குறிப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதுமே, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். பட் என்னன்னு தெரியல, மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா என்ன செய்யுது? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை, உள்ள மனசில் தான் ஏதோ லைட்டாக தகராறு பண்ணுற மாதிரி இருக்கு. நீ என் பக்கத்தில் தான் இருக்க, இருந்தாலும் நான் உன்னை பிரிஞ்சிருவேன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. நீங்க கல்லால் அடிச்சு துரத்துனா கூட நான் உங்களை விட்டு போயிட மாட்டேன். சொல்லால அடிச்சு துரத்துனா மட்டும் போயிட போறேன்னா என்ன? அதில்ல, நான் அப்படி உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீங்களே நினைச்சா கூட என்னை கழட்டி விட முடியாது. சீரியஸாக இந்த சிரிப்பை நான் பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப சுலபங்க. நீங்க பக்கத்துல இருந்தா போதும், நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்.